சைபர் கிரைம் மோசடியில் காவல்துறை அதிகாரிகள் பெயரில் மோசடி நடைபெறுவது ஒருபுறம் இருக்க, அதில் ஒரு சிபிஐ அதிகாரியை மாட்டிக்கொண்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த சம்பவம் மும்பையில் நிகழ்ந்துள்ளது. சைபர் கிரைம் மோசடியில் சிக்கினால் பொதுவாக மக்கள் காவல்துறையை நாடுவார்கள். ஆனால் காவல்துறை பெயரிலேயே பொதுமக்களை சைபர் கிரைம் மோசடி செய்தால் எளிதில் பணத்தை ஏமாறுவார்கள் என்ற அடிப்படையில் பார்சல் ஸ்கேம் என்ற நூதன மோசடியில் நாடு முழுவதும் பணம் கொள்ளையடிக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இதுபோன்றதொரு மோசடியில்தான் சிபிஐ அதிகாரி மாட்டிக்கொண்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். சிபிஐ அதிகாரிக்கு வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டு டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரிகள் பேசுவதாக கூறியுள்ளனர். ஆசிஷ் சர்மா என்ற அதிகாரி பேசுவதாக கூறி மர்ம பார்சல் ஒன்றில் சிபிஐ அதிகாரியின் ஆதார் எண் பெயரில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்திரா காந்தி விமான நிலையத்தில் சிக்கிய இந்த பார்சலில் 170 கிராம் போதைப் பொருள் மற்றும் 8 பாஸ்போர்ட்டுகள், 5 கிரெடிட் கார்டுகள் சிக்கியதாக தெரிவித்துள்ளார். பேசியது டெல்லி காவல்துறை அதிகாரி என நம்பி சிபிஐ அதிகாரி மரியாதையுடன் அனைத்துக்கும் பதிலளித்துள்ளார். தொடர்ந்து 49 நிமிடம் அவர் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார். நீங்கள் இந்த மோசடியில் தொடர்பு இல்லை என்றால் உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் மோசடி பணம் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் எனவும், அதற்கு ஆர்பிஐ அதிகாரிகளிடம் சான்றிதழ் பெற 2 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்கில் அனுப்புமாறும் டெல்லி காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். சரிபார்ப்பு பணி நடந்தவுடன் மீண்டும் வங்கிக் கணக்குக்கு திருப்பி அனுப்பப்படும் எனவும் நம்ப வைத்துள்ளார். இதனை நம்பி சிபிஐ அதிகாரி 2 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு நீண்ட நேரமாகியும் பணம் திரும்பி வராததால் தன்னை தொடர்பு கொண்ட எண்ணுக்கு செல்போனில் அழைத்து பார்க்கும் பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து டெல்லி காவல்துறைக்கு சிபிஐ அதிகாரி போன் மூலம் தகவல் கேட்டபோதுதான் தான் சைபர் கிரைம் மோசடிக்கு ஆளானது அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து சிபிஐ அதிகாரி மும்பை பந்த்ரா சைபர் காவல் நிலையத்தில் மோசடி குறித்து புகார் அளித்துள்ளார். சைபர் கிரைம் மோசடி கும்பல் காவல்துறை பெயரில் சிபிஐ அதிகாரியையே மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.